நம்ம பசங்க இருக்காங்களே, அவங்களுக்கு நைட்டு தூங்க போகும்போது தான் நாளைக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வரும். ரெண்டாவது, நம்ம அவங்கள திட்டி அந்த ஹோம்ஒர்க்கை பண்ண வைக்கிறதுனால we are also increasing stress hormone levels. கார்டிசால், அட்ரினலின் இதெல்லாம் நம்மளுக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் என்ன ஆகுது? அவங்க ஸ்லீப் குவாலிட்டி கம்மியாகுது. அதாவது தூங்குறதுக்கு வேண்டிய ஹார்மோன் அப்படின்றது மெலட்டோனின். அது அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் பிரெயின்லேருந்து. பட் அந்த டைமில் நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது their sleep quality becomes bad. நைட்டே முடிச்சிருக்க வேண்டிய விஷயத்த காலையில் வரைக்கும் ட்ராக் பண்ணி காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து நான் ஏன் பண்ணணும் அப்படி தானே கேட்குறீங்க? பாரதியார் சொன்ன மாதிரி காலை எழுந்தவுடன் படிப்பு. ஏர்லி மார்னிங் எழுந்து ஒரு ஒர்க்கை பண்ணும்போது பிரெயின் பயங்கர ஆக்டிவாக இருக்குங்க, எஸ்பெஷலி கிட்ஸுக்கு. ஸோ அவங்க ப்ரொடக்டிவிட்டி சூப்பராக இருக்கும். நைட்டு 1 மணி நேரம் ஆகுதுன்னா காலையில் 20 மினிட்ஸில் அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிருவாங்க, ஹோம்ஒர்க் இருந்தால். அடுத்தது, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப கம்மியாகுதுங்க, பிகாஸ் தே ஆல்ரெடி ஹாவ் எனர்ஜி. எங்கேருந்து வருது? பிகாஸ் ஆஃப் பிரைட் லைட் எக்ஸ்போஷர். நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு காலையில் எழுந்து பிரைட் லைட் அண்ட் சன்லைட் எக்ஸ்போஷர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஏன்னா பிரைட் லைட் எக்ஸ்போஷர் அவங்க சர்க்காடியன் ரிதமே செட் பண்ணுதுங்க. அதாவது காலையில் இந்த நேரத்துக்கு எழுந்தால் பாடியோட ஃபங்க்ஷனிங் இவ்வளோ ப்ராப்பராக இருக்கும் அப்படின்றது ஒரு சைக்கிள் மாதிரி பாடியில் செட் ஆகிருக்கும். நம்ம நைட் லேட்டாக தூங்கி காலையில் லேட்டாக எழுந்துக்கும் போது திஸ் என்டையர் சைக்கிள் கெட்ஸ் டிஸ்ரப்டட்.